ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் சட்னி செய்ய போகிறோங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய், ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 4 வரமிளகாய், ஒரு 4 வெள்ளைப்பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கல்லுப்பு இதெல்லாம் போட்டு மிக்சியில் நல்லா குரணையாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் பூண்டு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா பூண்டு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது நீங்கள் இட்லி, தோசை எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன தாளிதம் கொடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது நம்ம இது கூடயே கத்திரிக்காய் கடையலும் செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 1/4 கிலோ, கத்திரிக்காய் 1/4 கிலோக்கும் கம்மியாக எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம், மஞ்சத்தூள், அப்புறம் இந்த கத்திரிக்காய் வேணால் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம். கொஞ்சோண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு 5-6 எண்ணம், கொஞ்சம் ஜீரகம், மஞ்சத்தூளும் போட்டு கொஞ்சோண்டு விளக்கெண்ணையும் ஊற்றிடணும். அதில் இது எல்லாமே நம்ம குக்கரில் ஒன்றா போட்டுட்டு உப்பும் அளவாக போட்டுட்டு பச்சை மிளகாயும் வரமிளகாயும் மிக்ஸ் பண்ணி போடுங்க. அப்போ டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் உள்ளே வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே போட்டு அது முங்குற அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றிட்டு அது ஒரு 4-5 விசில் விட்டுக்கலாம். அதில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றணும். முதல்ல சொன்னேன் இல்லையா, பருப்பு போடும்போதும் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம விளக்கெண்ணெய் ஊற்றினோம்னா நம்ம உடம்புக்கு நல்லது. நம்ம எல்லா எண்ணெயுமே அதில் நார்மலாக நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். நம்ம உடம்புக்கு அது நல்லது. அதில் நம்ம இப்போ இந்த பருப்பு வேக வைக்கிறதுல இந்த மாதிரி இதிலெல்லாம் விளக்கெண்ணெய் ஊற்றினா அது நல்லதுன்றது கோயம்புத்தூரில் அதிகமாக செய்வாங்க. இந்த கடையல் அதுலேயும் கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது 4-5 விசில் ஆனோம்னா வெந்தோன்னா எடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, கருவேப்பில் எல்லாம் போட்டு அதிலே சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த வேக வச்ச கத்திரிக்காய் கடைசலை உள்ளே ஊற்றி நல்லா பஜ்ஜியை கடையணும். நல்லா பருப்பு மத்து வச்சு கடையணும். நல்லா கடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு கடைய வராது. அப்போ அவங்க என்ன பண்ணலான்னா அது மிக்சியில் அடித்து கூட எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கையில் பலமாக நல்லா கடையணும். அது பழக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க, தெரியாதவங்க அதே மிக்சியில் அடித்து கூட எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா கெட்டியாகவும் வச்சுக்கலாம் அப்படியே. இல்லை கொஞ்சம் தண்ணி மாரி வேணும்னா தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். கடைசியில் உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்கள் இதுக்கு கடைசியாக கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவி விட்டோம்னா நம்மளோடது ரெடி ஆயிருங்க. இது சட்னிக்கு, ஆப்பத்துக்கு, சட்னியோடு சேர்ந்து ஆப்பத்துக்கு, இட்லிக்கு இதுக்கெல்லாம் சாப்பிட சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் இது ரைஸுக்கும் எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி நம்மளோட இதுதான். இதை பொறுத்தவரையிலும் நம்மளோட டேஸ்ட்டு எப்படி வேணாலும் சப்பாத்தி அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். அப்புறம் இது உங்களுக்கு சட்டியில் மண்பானையில் செய்யும்போது அதோட டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும். அப்புறம் உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். வெள்ளைப்பூண்டு ஒரு கொஞ்சம் எச்சா சேர்த்திட்டோம்னா பூண்டெல்லாம் நம்ம கொஞ்சம் நிறையா சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் அது நல்லது. கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரிலாம் இருக்காது. இது கூட உருளைக்கிழங்கு ஆட் பண்ணுறவங்களும் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம். நம்மளோட வீடியோவில் ஏற்கனவே சுரக்காய் கடையல் பற்றியும் போட்டிருப்பேன். அந்த பஜ்ஜியும் செய்கிற மாதிரியே தான் இதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். என்ன அதில் பருப்பு போட்டிருப்போம், இதில் நம்ம பருப்பு போடலை. எந்த அளவுக்கு உங்களுக்கு கையில் கடையும் போது கொஞ்சம் 1-2 தான், அதாவது நம்மளுக்கு அந்த கத்திரிக்காயும் அந்த தக்காளியும் ரொம்ப நைஸாக கடைய வராது. ஒரு சிலருக்கு லைட்டாக தான் இருக்கும். ஆனால் கடையிறது அப்படியே நம்ம பண்ணிட்டோம்னாலும் ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சாப்பிடும்போது அது தொட்டு சாப்பிட அதுவும் ஒன்றும் பெருசாக தெரியாது. டிஃப்ரெண்ட்டு நல்லா தான் இருக்கும், அப்படியே சாப்பிட்லாம். இது நம்மளுக்கு இந்த தேங்காய் சட்னியும் இந்த கத்திரிக்காய் கடையல் இது எல்லாம் நம்ம இட்லிக்கு நல்ல ஒரு சைட் டிஷ் இது. அப்புறம் ஆப்பத்துக்கு செம்மையாக இருக்கும், தோசைக்கும் செம்மையாக இருக்கும். இட்லி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும். ரேஷன் கடை அரிசியில் செஞ்ச அது அந்த மாதிரி இது எப்படி ஆட்டுறதுன்றதை இன்னொரு நாள் ஒரு வீடியோ போடுறோம். இந்த மாதிரி இட்லிக்கும் அந்த சட்னி 2 சட்னிக்கும் வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு வருங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுது, இந்த ரெசிபி வேணும்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், அதையும் ட்ரை பண்ணுறேன் நான். அப்போ இது உங்களுக்கு நல்ல ஒரு டிஷ்ஷுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டாயமாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து டேஸ்ட்டு பார்த்துட்டு சஜஷன் சொல்லுங்கள். தேங்க்யூ.